நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்று நம்மோட ஒரு சூப்பர் பிரேரணை ஜேர்னி இருக்க போறது. யாருடைய வாழ்க்கை நம்மை எப்போதும் மாற்றியதாகவும் கற்றுக் கொடுத்ததாகவும் இருக்கிறது என்று தெரியுமா? ஆம் நண்பர்களே, இன்று நம்ம பேச்சு திருவள்ளுவர் பற்றி தான். திருவள்ளுவர் தமிழ் கவிஞர், தத்துவஞானி மற்றும் உலக புகழ்பெற்ற திருக்குறள் நூலாசிரியர் ஆவார். அவர் எப்போதும் நமக்கு சொல்லுவது எப்படி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி நெறிமுறைகளோடு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான். திருவள்ளுவர் பிறந்த ஊர் தமிழ்நாட்டின் கொட்டியூர் அருகே என்று நம்பப்படுகிறது. அவருடைய தந்தை பெயர் விசுவேந்திரன், தாய் பெயர் அக்கினை. பிறந்த ஆண்டு தெளிவாக தெரியவில்லை, ஆனால் வரலாற்று ஆய்வுகள் படி அவர் சுமார் முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தார் என கூறப்படுகிறது. திருவள்ளுவர் சொன்ன வாழ்க்கை தத்துவங்கள் எப்போதும் எளிமையாகவும் அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. அவர் எப்போதும் கூறியது நேர்மை, அறிவு, அன்பு இவையே வாழ்க்கையின் நிஜ செல்வம் எனும் உண்மை. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சமூக உறவுகளிலும் இது ரொம்ப முக்கியம். நான் உங்களோட 2 மிக முக்கியமான திருக்குறள்களை பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி, பகவன் முதற்றே உலகு. இதன் அர்த்தம் எல்லாவற்றையும் அறிய முன் கடவுளை நம்ப வேண்டும் என்பதே இதன் முக்கிய செய்தி. மறுபுறம் உலகத்தார்க்கு உறவானும் உயிர்க்கும் நல்லதொரு செயல் செய்யும் என்று ஒரு குறள் இருக்கிறது. இதன் அர்த்தம் நம் செயல்கள் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், இதுவே உண்மையான மகிழ்ச்சி என்று சொல்கிறது. நண்பர்களே, திருவள்ளுவர் சொல்லியது எப்படி நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி நேர்மை, அறிவு, அன்பு மூலமாக வாழ்க்கையை வளமாக்கலாம் என்பதுதான். அவர் சொன்ன திருக்குறள்கள் எல்லாருக்கும் பொருந்தும். பெரியவர்களுக்கும், குழந்தைகளுக்கும், நண்பர்களுக்கும். இந்த கதையையும் தத்துவத்தையும் உங்களோட பகிர்ந்ததில் எனக்கு மிக சந்தோஷம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்களோட பகிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.